பாமகவோட நிலை எப்படி சார் பார்க்குறீங்க? அங்கேயும் ஒரு போட்டி நடக்குது. போட்ல அது குடும்ப சண்டை தான். பெரிய கொள்கை பிரச்சனைலாம் அதுல இல்ல. அ இந்த கொள்கை இருக்கிற கட்சியோடு போகலாமா? நம்ம கொள்கை அதுவா? அப்படின்லாம் அங்கே சண்டை இல்ல. அதிகார போட்டி குடும்பத்துக்குள்ள நடக்குது. நம்ம அத தாண்டி விமர்சிக்க கூடாதுன்னு பொதுவா நான் கொஞ்சம் தள்ளி நின்னு பார்க்குறவன். ஒரு முடிவுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வடிவத்துல வரப்போகுது. அந்த சித்திரை நாள் விழாலயே கூட அது ஒரு மாதிரி முடியலாம். எதார்த்தங்கள புரிஞ்சுகிட்டு அன்புமணியும் அவ்வளோ சுலபத்துல புறக்கணிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டார். அந்த கட்சிக்குள்ள நான் சொல்றேன். எதிர்காலம் நீங்க தான் சொன்னீங்க. கட்சியின் எதிர்காலம். நம்ம அன்புமணிய ஒரு நாள் அன்புமணி முதலமைச்சர் பதவிக்கு எவ்வளவு பொருத்தமான நபர். எத்தன மேடையில ராமதாஸ் பேசியிருப்பாரு. இப்ப அவர் பொருத்தமற்றவர் ஆயிடுவாரா? கட்சி தலைவர் வந்து நீக்குற அளவுக்கு அப்படின்னு கேள்விகள் வர்றபோது, ஒரு பாதிக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அவர் பின்னாடி போறதுல ஆச்சரியம் இல்ல. இது எந்த வகையிலயும் பாமகவுக்கு பலன் தராதுங்கிறது அங்க எல்லாருக்கும் தெரியும். அதத்தான் 4 பேர் போய் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க 2 பேருக்கும். ராமதாஸ் கிட்டயும் போய் 4 பேர் சொல்றாங்க. அன்புமணி கிட்டயும் 4 பேர் சொல்லி, கொஞ்சம் பொறுமையா போங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு கட்டத்துல ஒரு முடிவுக்கு வரதான் போகுது. அவங்களுக்கான ஆப்ஷன் திரும்ப 2 இருக்கு அவங்களுக்கு. ஒண்ணு திமுக அணி, இன்னொன்னு அதிமுக அணி. பிஜேபி கூட்டணியில இருக்கிறது. திமுகல போறதுல என்ன ஒரு சிக்கல்னா, அவங்களுக்கு அங்கே அவ்வளவு இடம் குடுக்க வாய்ப்பில்ல. அந்த தியரி ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வலுவா வந்துச்சு. திருமாவளவன் வெளிய போறது மாரியும், அந்த ஆதவ் அர்ஜுன் பண்ண சில சில்மிஷங்கள்ல. அதிமுக, விஜய் கூட்டணி அமைந்தால் இடதுசாரிகளில் ஒரு கட்சியும், திருமாவளவனும் அந்த அணியில சேருவாங்கன்னு ரொம்ப ஒரு மாரி நடந்துச்சு. சில விஷயங்கள இப்ப சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் தர்ம சங்கடமா இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் தயாரா இருந்தாங்க. திரைமறைவுல பேசியும் செஞ்சாங்க. ஆனா அதிமுக, பிஜேபி அணி உறுதியாகி, விஜயும் ஒரு நிலைப்பாட்ட எடுத்த பிறகு, இந்த அணிய உடைச்சுக்கிட்டு போற எண்ணம் ஒரு துளி கூட திருமாவளவனுக்கு வராது. அவர நான் பார்த்தத வச்சு சொல்றேன். அரசியல் கணக்குகளும் அப்படிதான். ஒரு ஒரு அன்டெஸ்டட் அணியில போயிட்டுலாம் இவர் இருக்கிற அதிகாரத்த இழந்துட்டுலாம் போய் நிக்க மாட்டாரு. அதுக்கான வாய்ப்பு குறைவு. அப்ப அவரே வெளிய வரலைன்னு சொன்னா, அங்க பாமக போ முடியாது. அவரே வெளிய வந்தாலும் பாமக அங்க போறதில்ல. இன்னும் இடம் வேணும். குறைஞ்சது 20 இடம் கேட்பாங்க. 20 குறைஞ்சலாம் அவங்க வரமாட்டாங்க பாமக. அங்க குடுக்குறதுக்கு திமுக அணியில இடம் இல்ல. அந்த ஒரு சிக்கல தவிர, அங்க வேற எந்த கொள்கை தடைலாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஃபோன போடுறதுக்கு எப்பவும் துரைமுருகன் தயாரா இருப்பார். ஃபோன் எடுக்கிறதுக்கு அவரும் தயாரா இருப்பார். அதிமுக, பிஜேபி கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அன்புமணி மேல இருக்கிற பெண்டிங்கா இருக்கிற 2 எஃப்ஐஆர் சிபிஐ போட்டு வச்சிருக்கிறது. மருத்துவக் கல்லூரி அனுமதி விஷயத்துல. அப்பப்ப பிஜேபிக்கு ஞாபகம் அந்த அந்த எத்தனாம் பக்கத்துல இருக்கு அப்படின்னாலே இவர் இந்த வந்துட்டவங்கன்றுவாரு. அப்படித்தானே மிரட்டிட்டு இருக்காங்க எல்லாரையும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்லயே அதிமுக பக்கம் போகணும்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கும்போது, கடைசி நேரத்துல போய் பிஜேபி வந்து இந்த மிரட்டல் தான் காரணம்னு ஒரு தகவல் உண்டு. மறுக்க முடியாத வதந்தி அது. பிளஸ் இங்க குடுக்குறதுக்கு இடம் இருக்கு. பாமக கேட்கிற தொகுதிகளை கொடுப்பதற்கான அந்த எண்ணிக்கை வாய்ப்பு அதிமுக அணியில இருக்கிறதுனால 90% அவங்க இந்த அணிக்கு வரதான் அதிக வாய்ப்பு. பிஜேபியும் அங்க இருக்கிறதுனால.